நாங்கள் மார்னிங் 11 கிளம்பி டேலக்கோனா இருட்டுறதுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இந்த ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 500 பர் டே. இங்கே கீழேயே ஃபுட் ஷாப் இருக்குது. நீங்கள் நாட்டுக்கோழி கூட சொன்னீங்கன்னா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. நாங்கள் கேம்ப் ஃபயர் கேட்டோம், அதுக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணாங்க. இந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆமாம், இந்த பூனை டம்ளருக்குள்ளே தலையை விட்டு குடிக்கிற இதே கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இங்கே வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கிடச்சிது. நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு மேலே வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். நான் ஒரு டவலை மட்டும் எடுத்துட்டு மேலே ஏறிடுவானே. திருத்தப்படலாம் போட்டிருக்கான். நேற்று பேசுறது உண்மைதான் போலையே. கூலிங் கிளாஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது தான் நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாண்ணா, ரைட்டு. இந்த மலையை பார்த்தோமா, இது அந்த சைட் வந்து பார்த்தோம். அங்கே இருக்க தெரியல. ஐயோ பாடுறா எப்படி உட்காந்துருக்கான் சைலண்டா. அப்படியே பார்க்குது. செம்மையாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. போனாலும் நாங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கோம். அவன் பாரு ஆண்டனா படிக்கிறான் பாடுறான். அண்ணா ஒரு சிக்னேச்சர் மூவ் கூட நித்யாண்ணா தான். பொன்மானே ஒன்று தேடுது, ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, காதுக்கு ஒரு காண குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி நீதான் அம்மா. பொங்கி பெருகும் தங்கத்தமிழ். அப்பா இருப்பா, என்னப்பா கிளைமா இருக்குதே. அதே போல அண்ணா உனக்கு முன்னாடி நான் போகுது. தள்ளிப்படா கீழே விழுதுல நடுவில். இங்கே தான் வந்து காதல் கொண்டையன் படம் எடுத்தாங்க. தனுஷ் மண்டை உடஞ்சி சாவறது இந்த இடம் தான். நல்லா பாருங்கள். இங்கே தான் வந்து சோனியா காரோட படுத்துக்கிட்டு தனுஷையும் அவங்க ஃபியான்சி மூச்சு வாங்கினா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. கையில் பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. காதல் கொண்டையன் படத்தில் தனுஷோட பேர் என்ன? வினோத். அந்த மரம் இதுதான். ஹீரோயின் பேர் அனிதா. அனிதாவா? அனிதா அப்படி ஆடுவான். எனக்கு அனிதான்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் சொன்னேன். அனிதா சம்பத்தா? நோ நோ நோ. ஹாய் ப்ரோ, வாட்ஸ் அப்? நீங்க பண்ணி ஆமாம் ஆமாம், பாம்பு மாதிரி இருக்கு. டேய் தம்பி, டேய் வாடா, இந்த வியூ பாரு. இந்த வியூ பாரு. என்னையா நான் பாக்குறேன், அங்க பாடுறா. அது வந்து கீழே விழுதுல நடுவுல, நம்ம போக போறோம். ஓ, மேலேயும் போகலாம், ஆனால் இங்கே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அலோவ் பண்ணுறதில்ல. நட் சைஸ் ப்ராப்ளம்.
இதுதான் நக்சல் போவாங்களாம். இதுதான் பேன் பண்ணிட்டாங்களாம். இதை தாண்டி போனாலும் வைல்ட் லைஃப் அந்த இது தாண்டோடனே நக்சல்ஸ் இருப்பாங்களாம். இந்த பாதி தான் அடைச்சிட்டாங்களாம். பரத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா இந்த ரூட் ஆனா அது நக்சல்ஸு ஐஸ்வர்யா வந்து அந்த மரத்தில் தொங்கிட்டு இருப்பாங்க ராவண படத்தில். இந்த மரமா எங்க பாறையா கிடக்கு விழுந்தா செத்துருவாங்க போல இருக்கேன். அதனால தான் அவர் வந்து காப்பாற்றினார் பாறையில் இறங்கி. ஏன்னா கல் மாதிரி இருந்துதான் இப்போ வராது. மச்சான் செருப்பை கிட்டு காலை கீழே வச்சாலே சில்லு சுருந்து இதில் ஃபால்ஸில் எதுக்கு போயிட்டு இல்லை அங்கே மேட்டர்டா. இந்த பாறை இடுக்குலலாம் நிறைய செடி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் என்ன செடினே தெரியல, ஆனால் அந்தந்த இடுக்கில் வந்து நிறையா வளர்ந்துருக்கு. செம்மையாக இருக்குது ஃபுல்லாக. இது வரைக்கும் சாரல் அடிக்குது அங்கேருந்து. நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். அப்படியே இது வந்து எப்படிதான் மயக்கம் பண்ணி சொல்லி அப்படியே வெயில் போகிற மாதிரி ஏன் எச்சத்து போனால் அங்கேயே நில்லுங்க, நீங்கள் கொஞ்சம் இது மேலே ஏறி நின்று அப்படியே நேச்சுரலாக உருவுற மாதிரி மேலே நின்றேன். ஏய் அப்படிலாம் மலர மேலே நீடி போடுறேன். கரெக்டாக இது வரைக்கும் தான் ஃப்ரேம் இருக்குது. இங்கே போடணும் நீங்கள். அப்படியே அங்கே விட்டுருவல நான் கையெல்லாம் தெரியுதுண்ணா. ஏய் அப்படிலாம் வேணா இப்படி இரா ஒரு நிமிஷம் இருறாப்பா. ஓகே. ஸ்டார்ட். நீங்கள் வச்சிட்டீங்களா? இல்லைண்ணா நான் காலே வைக்கலண்ணா. இந்த மூங்கிலண்ணா யானை வந்து இதை தான் விரும்பி சாப்பிடும். யானை வந்து இந்த மூங்கிலாம் போனால் இப்படி அந்த தும்பிக்கையில் இப்படி உடைக்கும். அதே மாதிரி இது பின்னாடி யானை நின்று மறைஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி நைட் நேரத்தில் யானை மூங்கில் மேலே எப்படி கண்டுபிடினா காது மட்டும் அசையும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டபுள் சார்லாம் தூக்கி அடிக்குது. நைட்டு 10 மணிக்கு போகிற மாதிரி ஐடியாவா? ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டின ஃபுட் ஷாப்பில் தான் சாப்பிட்டோம். இந்த கடைக்கு போனீங்கன்னா ஆனால் பிரியாணி மட்டும் வாங்கிட்டாதீங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கோங்க. பிரியாணி நல்லாவே இல்லை. நான் ரைட்டில் காமிச்ச அந்த கார் வந்து இதுதான். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டிஸ்பிளே கார் தான். இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் 4 வீல் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். இந்த சைடு 3, அந்த சைடு 3.
நீங்கள் பப்ஜியில் பார்த்துருப்பீங்க பெட்ரோல் கேனு, அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்னி லியோன் வச்சுருந்தாங்க. நீங்கள் நம்பலன்னா இங்கே பார்க்கலாம், இங்கே போட்டிருக்கு. லியோன் வந்து இங்கே போட்டுருந்தது, யாரும் அழைச்சிட்டாங்க. கார் வேணா சுற்றி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இது கட்டி இழுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இன்டீரியர் வாங்க இன்டீரியர் போகும். பார்த்தீங்கன்னா 4 சீட்டு இருக்குது. பின்னாடி வந்து யாராவது அடித்து படுக்க போட்டுடலாம், அதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதோட விலையை பார்த்தீங்கன்னா 40,000 அதுக்கிட்ட தான் வருது. நம்மக்கிட்ட எடுத்திங்கன்னா நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் நம்பர் வந்து கீழே போடுறோம் டிஸ்கிரிப்ஷனில். நன்றி. மலிவான விலையில் 6 சக்கர கார்களை பெற டயல் செய்வோம் 999999999999. सुखान भवतु।